ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். கடலைப்பருப்பும் புடலங்காவும் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்கிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கடலைப்பருப்பை 1 மணி நேரத்துக்கு முன்னமே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ மஞ்சளும் பச்சை மிளகாவும் சேர்த்து நான் தண்ணியில் அவிய விடுறேன். இது ஒரு 15-20 நிமிஷம் அவியட்டும். அது பிறகு தான் நான் புடலங்காவை நான் சேர்க்க போகிறேன். ஸ்டார்டிங்லேயே புடலங்காவை போட்டால் புடலங்காய் அவிஞ்சிடும், பருப்பு அவியாது. அப்போ அதனால் நான் ஒரு 15-20 நிமிஷம் இதை அவிய விட்ட பிறகு தான் நான் இந்த புடலங்காவை சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொஞ்சம் அவியட்டும். கடலைப்பருப்பும் புடலங்காயும் ஒரு 15-20 நிமிஷம் அவியணும். அவிஞ்சு தண்ணியெல்லாம் வற்றின பிறகு இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வரும்போது பால் சேர்க்குறோம். கட்டி பால் சேர்க்குறோம். பாலும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அவிய விடுறோம். அவிய விட்டு பால் கொஞ்சம் வற்றட்டும், கறியும் கொஞ்சம் நல்லா வற்றி வரட்டும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். கருவேப்பிலை அதையும் சேர்க்குறேன். பாதி வெங்காயம் அதையும் சேர்க்குறேன். தேவைண்டா சின்ன வெங்காயமும் கிள்ளி போட்டு தாளிக்கலாம். இப்போ இது நல்லா கருகாமல் ஒரு ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நான் அந்த கூட்டில் இதை சேர்க்க போகிறேன். சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த எண்ணெய் பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகிறதுக்கு இன்னொரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு பாலெல்லாம் கொஞ்சம் வற்றட்டும். வற்றி நல்லா இறுகி கொண்டு வரட்டும். இது மற்ற சாப்பாடுக்கு மீன் குழம்புகளுக்கும் சாப்பிடலாம், சைவ கறியாகவும் சாப்பிடலாம். தேவைண்டா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்கலாம். நான் சேர்க்கல, குழந்தைகளுக்கு கொடுக்குறாண்டா நாங்கள் தூள் சேர்க்காம தான் செய்யணும். இப்போ இது கொஞ்சம் பால் கொஞ்சம் வற்றி கொண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வரணும். வந்த பிறகு தான் நாங்கள் இதை இறக்கணும். இதை நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, உங்கள் எல்லாருக்கும் இது செய்ய தெரியும். இந்த கூட்டு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.